பூரா அறிவு இருக்குது. அதுல ஒரு பிச்சைக்காரன் அந்த அறிவே இல்லாத, எல்லா இடத்துலயும் அறிவு இருக்குது, எல்லா இடத்துலயும் தேவையான ஞானம் இருக்குது. ஆனா எப்படி சார் எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு எப்படி சார் பிச்சைக்காரனா இருக்க முடியும்? எடுத்துக்கல. அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் அதை எடுத்துக்க தெரியல. அதனால இந்த நந்தவனத்துல ஒரு ஆண்டி அவன் 4-6 மாசமா குயவனை வேண்டான். நீ ஒவ்வொரு தடவையும் என்ன அனுப்புற, ஆனா ஒரு பாத்திரம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற. எனக்கு அறிவு எடுத்துன்னு வருது, பாத்திரம் மட்டும் நீ கொடுத்தானா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன். 4-6 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. எதுக்கு 4-6 மாசமா? என்ன 4-6 மாசம்? 10 மாசம். 10 மாசம் 4 ஏன்னா 4-6 நீங்க வயிற்றுல இருக்கிற நேரம் 10 மாசம். எனக்கு இந்த மனுஷன்ற ஒரு அறிவை மட்டும் நீ கொடுத்து, அந்த தோண்டியை மட்டும் கொடுத்துட்டுனா, நான் ஏன் இந்த ஆண்டி ஆட்டம் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும்? அந்த அறிவு இருக்கிற இடத்துல மனித ஜென்மங்கிற ஒரு ஜென்மத்தை மட்டும் கொடுத்துட்டுனா, இங்க இருக்கிறது அவ்வளோ அறிவையும் நான் வளர்த்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு குயவனை வேண்டானா. யாரு குயவன்? கடவுள்கிட்ட எனக்கு இது ஒரு சான்ஸ் மட்டும் இந்த மனசு உடம்ப கொடுத்துரு, நான் போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தான். நான் எவ்வளவு பெரிய ரிச்சான ஒரு ஆளா நான் மாறிடுவேன் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இந்த குயவனையும் அவ்வளவு தூரம் கெஞ்சலானேன்னு சொல்லி ஒரு மனித உடலையும் மனித அறிவையும் அப்ப என்ன பண்றாங்க? தோண்டி கிடைச்சிருது. கிடைச்ச உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அடடா, நம்ம கேட்டது நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கண்ணு மண்ணு தெரியாம கூத்தாடுறான். நல்லா குடிச்சிட்டு கூத்தாடுறான். ஆடின ஆட்டத்துல கோட்டோடைய தாண்டி அந்த தோண்டிய கோட்டை உடைச்சிட்டானா. இவ்வளவுதான் மேட்டர். இந்த உடம்ப சீரழிச்சுக்கணும், இந்த அறிவை சீரழிக்கணும். இதை வச்சு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப திரும்பி போய் என்ன பண்றோம்? அந்த நந்தவனத்துக்கு அமிச்சிங்க அந்த தோண்டி இன்னொரு தடவை ஒரே தடவை அது கேட்கிறப்ப இருக்கிற புத்தி அது கிடைக்கிறப்போ இருக்கிறது அப்படின்னு ஒரு சிம்பிளா 4 வரியில நம்ம மொத்த வாழ்க்கை வரலாறையும் எழுதிட்டாரு.